அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் இலங்கையின் மத்திய கலாச்சார நிதியம் ஊடாக இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலையும் வேலை வாய்ப்புகள் பல்வேறுபட்ட பதவி நிலைகளுக்கு கோரப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 500 அளவிலான வெற்றிடங்களை நிரப்புறதுக்கு இந்த விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. இதுல டிஃபரண்ட் வெவ்வேறுபட்ட காடர்ஸ் பதவி நிலைகள் காணப்படுது. அதாவது நாங்கள் பார்த்தோம் என்ன சொன்னா, ஒரு முகாமைத்துவ உதவியாளர் தொடக்கம் அலுவலக சிற்றூழியர் வர வெவ்வேறு கேட்டகரியில அப்ளிகேஷன் கால் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இது எல்லாமே ஒரே கெசட் நோட்டீஸுக்கு கீழே ஒரு என்ன சொல்ற பத்திரிகை விளம்பரமாக கூறப்பட்டிருக்கல. பொதுவாக இது தொடர்புல பலருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பெறவில்லை. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓலவல் பரீட்சைக்கு தோற்றி இருந்தால் மட்டும் போதும் என்ற கேட்டகரி கீழே கூட வேலையாட்கள் என்ற நிரந்தர வேலை வாய்ப்புக்கான விண்ணப்ப வடிவம் 100 கார்டஸ் கால் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா லெவல் ஓ லெவல் படித்தவங்களுக்கு முகாமைத்துவ உதவியாளர்கள் டிக்கெட் பொறுப்பாளர்கள் அவ்வாறான வெவ்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் கால் பண்ணப்பட்டது. அதே மாதிரி டிகிரி முடிச்சாக்களுக்கு முகாமைத்துவம், அக்கவுண்டிங், அதே மாதிரி தொல்லியல் துறை சார்ந்த பட்டப்படிப்புகளை முடிச்ச மாணவர்களுக்கான விண்ணப்ப படிவங்களும் இதுக்குள்ள கால் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் உடனடியாக கொண்டு போய் சேருங்க. இந்த தகவலை எதிர்வரும் 30ஆம் தேதி இதற்கான விண்ணப்ப முடிவு தேதியா இருக்குது. இது பொதுவா பலருக்கு இந்த விண்ணப்பம் தொடர்பான தெளிவுகள் கிடைக்கப்பெற இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றாங்க. இந்த தகவலை உடனடியாக கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றேன். இன்னும் ஒரு 5 நாட்களோ 6 நாட்கள் தான் விண்ணப்ப முடிவு தேதிக்கு இருக்குது. இடையில நிறைய விடுமுறை நாட்கள் இருக்கு. அதனால இந்த தகவலை உடனடியாக கொண்டு போய் சேருங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஓ லெவல் மட்டும், அதாவது ஓ லெவல் பற்றி தோற்றி இருந்தால் மட்டும் போதும் என்ற கேட்டகரியில கூட அப்ளை பண்ணிடும். ஏ லெவல் டிகிரி ஹோல்டர்ஸ் ஒவ்வொரு கேட்டகரி. என்னால் எல்லாத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது, நேரம் போதாது. ஆனால் இதுக்குள்ள எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான வேலைவாய்ப்புகள் தொடர்பான ஒரு சிறிய பதிவு கொண்டு நாங்கள் இதுக்கு பிறகு மெசேஜ் விடாக போட்டு விடுறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கன்றதை கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம்.